2 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிள்ளைகளை அரசே படிக்க வைக்கும்னு சொல்றாங்க. அது பாசிபிளா அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு மாசமும் 5000த்தையும் 3000த்தையும் எடுத்து கொடுக்கக்கூடியது பாசிபிள்னா இது ஏன் பாசிபிள் இல்ல? போதைப் பொருட்கள் சரமாரியா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. 2 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பற்ற மாநிலமா இருக்கு. டீ கடையில் நின்று டீ குடிச்சவனை வந்த கும்மலாக சேர்ந்து வெட்டி கொள்றான். ஆட்சியும் ஆள தெரியல, நாட்டையும் காப்பாற்ற தெரியல, அரசையும் நடத்த தெரியல. நீங்க இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அதிசயமா தான் இருக்கும். விலை போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உறுதிமொழி எடுக்கிறாங்கன்னா அப்ப நிர்வாகிகள் மேல விஜய்க்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேட்குறேன்னா அது அவர் கட்சியினுடைய கொள்கை பாடல். உங்க கட்சியில் இருக்கிறவன் இப்போ விமான பணிப்பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு கொடுத்து போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுறான். 2 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு இப்போ போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுறான். அதையெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்லை. இருக்கக்கூடியது உறுதிமொழியில் இது எடுத்தாரு அதை எடுத்தாரு. அதான் இங்கே பிரச்சனை நாட்டில். விஜய் அவர்களுடைய செயல்பாடு மேன் ஆஃப் ஆக்ஷன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. பசி இல்லாதவங்களுக்கு உணவில்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு இப்போ சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. 234 தொகுதிகளிலும் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. முட்டைப்பால் ரொட்டி திட்டத்தை 234 தொகுதியிலும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ திமுகவும் தான் ஒவ்வொருத்தரையும் இப்போ தேர்தல் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட கேள்வியை உள்வாங்க இல்லையா நீங்க? கன்வைன்ஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நீங்க திமுகக்காக பேச போறீங்கன்னா சொல்லுங்க. திமுகவோட ரெப்ரசன்டேட்டிவா பேச போறீங்களா? இது வரைக்கும் களத்தில் நீங்கள் யாரையும் சரியான எதிரியை இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை. முதல் முறையாக உங்கள் வாழ்க்கையில் சரியான ஒரு அரசியல் எதிரியை நீங்கள் களத்தில் பார்க்குறீங்க. அதனால் உங்களுக்கு அத்தனை பயங்கள். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி என்ன ஆச்சு? தாவேகா காங்கிரஸ் கூட்டணி தாவேகாவோட காங்கிரஸ் பேசிக்கிட்டு இருந்ததா? காங்கிரஸோட தாவேகா பேசிக்கிட்டு இருந்துன்னு ஏதாவது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்ததா? ஆனாலும் இதை தாவேகா எப்படி பார்க்கிறது? தாவேகாவை யூஸ் பண்ணுறாங்க காங்கிரஸ். தாவேகாவை யார் தான் யூஸ் பண்ணலைன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. சீமான் யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு? தாவேகா. இன்னைக்கு அண்ணா திமுக யாரை விமர்சிக்குது? பிஜேபி யாரை விமர்சிக்குது? விடுதலை சிறுத்தைகள் யாரை விமர்சிக்குது? இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் யாரை விமர்சிக்குது? திமுக யாரை விமர்சிக்குது? காங்கிரஸ் மட்டும் விமர்சிக்கலை. இப்போ கையெழுத்தானோன்னு அவங்களும் விமர்சிப்பாங்க. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். தஞ்சை மண் அப்படின்னு ஒன்றையும் நிறைய பேர் அரசாண்ட மண் அப்படிங்கும்போது நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. நெற்களஞ்சியம் அப்படிங்கும்போது விவசாயிகளை குறிவைத்து நிறைய விஷயங்கள் பேசுவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல் ஃபஸ்ட்டு வரும்போது எப்போவுமே நிறைய குறியீடுகள் யூஸ் பண்ணுவாங்க விஜய் அவர்கள். இப்போது அந்த பச்சை துண்டு அணிந்து விவசாயிகளுக்கு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளை குறிப்பிட்டாங்க. ஆனாலும் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் எப்போவுமே வழக்கம் போல் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மெச்சூராக இருக்குது அப்படின்னு சொல்லப்படும். இப்போ இந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய உள்ளூர் பிரச்சனைகளே அவர் பேசலை. வெறும் விவசாயிகள், அந்த நெல் கொள்முதல் நிலையம் அப்படின்னு பட்டும் படாமல் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? என்ன காரி துப்புனாலும் நாங்கள் தொடச்சிக்கிட்டு தான் போவோம்னு பேசினாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இருக்கக்கூடிய உங்களால் தான் விவசாயிகளுடைய கொடுமை இந்த அளவுக்கு இருக்குன்றத பேசுகிறாரு. விவசாயிகளுடைய தற்கொலை, அதாவது விவசாயிகள் 2 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிள்ளைகளை அரசே படிக்க வைக்கும்னு சொல்கிறாரு. அது பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கு? அது பாசிபிள் இல்லை. ஒவ்வொரு மாதமும் 5000த்தையும் 3000த்தையும் எடுத்து கொடுக்கக்கூடியது பாசிபிள்னா இது ஏன் பாசிபிள் இல்லை? படிக்க வைக்கக்கூடியது. அரசு கல்லூரிகள் எல்லாம் மூடிட்டீங்களான்னு கேட்குறேன். அப்போ உயர்நிலை கல்விகளுக்கு படிக்க வைக்க வேண்டியது அரசினுடைய கடமைன்னு சொல்கிறேன். அதை படிக்க வைக்கிறதுக்கான விவசாயிகள் வீட்டு பிள்ளைகளையே படிக்க வைக்கலன்னு கேட்குறாரு. மாட்டுக்கும் மனுஷனுக்கும் தண்ணிக்கும் ஆட்டுக்கும் மரத்துக்கும் மாநாடு நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ பாசிபிள் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? எப்படி இருக்கக்கூடிய தென்னங்கள்லையும் பணங்கள்லையும் எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடிகாரருக்கும் கொடுத்து திருத்திடுவாரா? பாசிபிலிட்டியா? பொறியியலோ மருத்துவமோ ஜஸ்ட் லைக் தட் கொஞ்சம் செலவு ஆகிறது இல்லை. அது 2 ஏக்கருக்கும் கீழே இருக்கவங்களுக்கு, அந்த விவசாயிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கணக்கு எடுக்கும்போது நிறைய விவசாயிகள் வருவாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இவ்வளோ செலவு பண்ணணும். அந்த செலவை அரசே ஏற்கும்னா அது நிச்சயமாக அரசினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு திட்டம் இருக்குது அவர்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு கொள்ளையடிப்பதை தாண்டி வேறு என்ன திட்டம் இருக்குது உங்கள்கிட்ட? அரசு துறைகளில் அத்தனை துறைகள்லையும் லஞ்ச லாவணியங்கள் வழிஞ்சோடிக்கிட்டு இருக்கு. கஞ்சா நேற்று வரைக்கும் பிடிபட்டிருக்குது. போதைப் பொருட்கள் சரமாரியாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. 2 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பற்ற மாநிலமாக இருக்குது. டீ கடையில் நின்று டீ குடித்தவனை வந்த கும்மலாக சேர்ந்து வெட்டி கொள்றான்.
ஆட்சியும் ஆள தெரியல, நாட்டையும் காப்பாற்ற தெரியல, அரசையும் நடத்த தெரியல. நீங்கள் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அதிசயமாக தான் இருக்கும். விட்டுட்டு போங்க, அவர் வந்து நடத்துவார், பார்ப்பார். அப்போ தெரியும் உங்களுக்கு எப்படி நடத்துகிறாரு இல்லைன்றது. 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் நீங்கள் செய்ய தவறிட்டீங்கல்ல, அவர் வந்து செய்கிறேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில்? உறுதிமொழி வந்து அது வந்து ஆக்சுவலாக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். உறுதிமொழி வந்து வழக்கம் போல் இன்றைக்கும் எடுக்கிறாங்க. அப்போது வந்து இன்றைக்கி எடுக்கும்போது சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் வந்து அதாவது விலை போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உறுதிமொழி எடுக்கிறாங்கன்னா, அப்போ நிர்வாகிகள் மேலே விஜய்க்கே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் உட்காந்து இந்த அரைச்ச மாவை அரைச்சிக்கிட்டு 2 வருஷமாக உறுதிமொழி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன இது இன்னைக்கு எடுத்ததா? விக்ரவாண்டி விசாலை மாநாட்டிலே எடுத்தாச்சு. ஏன் அன்னைக்கெல்லாம் கேட்கலையா நீங்க? அது ஏன் விஜய் வந்து விலை போக மாட்டோம் அது அவர் கட்சியினுடைய நான் என்ன கேட்குறேன்னா, அது அவர் கட்சியினுடைய கொள்கை பாடல். அவர் சொல்றது கொள்கை. அவர் கொள்கை தலைவர். அவருடைய கொள்கை வந்து உறுதிமொழி அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். நம்பிக்கை இல்லாததுனால தான் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. உங்கள் கட்சியில் இருக்கிறவனை நீங்கள் போய் பாருங்கன்னு கேட்குறேன். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஓட்டை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பும் திராணியும் கிடையாது. உங்கள் கட்சியில் இருக்கிறவன் இப்போ விமான பணிப்பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு கொடுத்து போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுறான். 2 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு இப்போ போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுறான். அதையெல்லாம் கேட்குறதுக்கு துப்பு இல்லை. இருக்கக்கூடியது வந்து உறுதிமொழியில் இது எடுத்தார், அதை எடுத்தார். அதான் இங்கே பிரச்சனை. நாட்டில் என்ன பிரச்சனை? ரோட்டில் நின்று டீ குடிச்சிட்டு இருந்தாலும் போகிறவனையும் வெட்டி கொள்றீங்க, கனிம வளத்தை கொள்ளை அடிக்கிறான். அதை கேட்டால் இன்றைக்கி எந்த பதிலுமே பேசலாம். அதை பற்றி பேசுங்க. உச்சநீதிமன்றம் நீ எப்படி இலவசங்களை கொடுப்ப, பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுன்னு சொல்லுது, அதை பற்றி பேசுங்க. நேரு மீது எந்த ஊழலும் அப்பழுக்கற்றவர், நாங்கள் எஃப்ஐஆர் போடுறதுக்கு தயாராக இருக்கோம்னு சொல்லுங்கள். இதையெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு எப்படி? இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? இதையெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. நீங்கள் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை விவாதிக்கலாம். இதெல்லாம் விவாதிக்கிறதுக்கு திமுக காரன் தயாராக இருக்கானா? பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் ஒரு அண்டா ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த அண்டா சொல்லுது, ஒரு விஜய் அவர்களுக்கு 3 கல்யாண மண்டபம் இருக்குது. சரி, கொரோனா காலத்தில் திறந்து விடலை. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? கொரோனா காலகட்டத்தில் நீ எல்லாத்தையும் ஜேசிபியில் வாரி குப்பை மாதிரி போட்ட. ரொம்ப கண்ணியத்தோடு அத்தனை இஸ்லாமிய இயக்கங்களும் கட்சிகளும் அடக்கம் பண்ணிச்சு. இன்றைக்கி பிச்சை எடுக்க வச்சுக்கிட்டு இருக்க, 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு நீ அடக்கம் பண்ண. அவங்களுக்கு சீட்டை கொடுத்துரு, ஒரு 30 சீட்டை கொடுக்கறதுக்கு மனசு இருக்கா உனக்கு? அதை பேசுறதுக்கு துப்பு இல்லையே. நீ என்ன பத்திரிகையாளன்? நீ யாருக்காக பேசக்கூடிய பத்திரிகையாளன்? நீ ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடிய பத்திரிகையாளனா? ஜனநாயகத்தில் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இடத்துல நிற்கக்கூடியவர்களுக்கு பேசக்கூடிய பத்திரிகையாளன்? இப்போ இந்த 2 வயசு சிறுமிக்கு பேசிடுவானா இந்த பத்திரிகையாளன்? யாருக்காக பேச போற? இந்த விமானத்தில் நடந்த இந்த பணிப்பெண்ணுக்காக பேசிடுவியா? இந்த 2.25 கிலோ கஞ்சா வச்சிருந்தான்னு அன்னைக்கு ராத்திரி 7 பேரை கைது செஞ்சிருக்காங்களா, அவர்களுக்காக பேசிடுவியா? சரி, அதை பேசிட்ட பிடிச்சிட்ட. அந்த கஞ்சா எங்க இருந்து வந்தது? எந்த முதலாளியை இது வரைக்கும் நீ கைது செஞ்சிருக்கீங்க? இந்த அண்டா வாய் திறக்குமா? சமூக நீதியற்ற அண்டாவா உட்காந்துக்கிட்டு நீ கல்வியாளர்ன்ற, நீ வந்து அரசியல் விமர்சகர்ன்ற, பத்திரிகையாளர்ன்ற, நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு மக்கள் என்ன மனம் பாதிக்கப்பட்டா இருக்கிறாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டா இருக்கிறாங்க. தீய சக்தி திமுகன்னு குழந்தைங்கள்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கள அரசியல்ல அதெல்லாம் வந்து எடுபடாது, பிரதிபலிக்காது. விட்டுட்டு போயிடுங்க. அதை பத்தி எதுக்கு டிஸ்கஸ் பண்றீங்க? அது பிரதிபலிக்காது இல்ல, எதிரொலிக்காது இல்ல, விட்டுடுங்க. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒருத்தன் பேசாம இருக்கான்னா அவனுக்கு வந்து அறிவு இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அதாவது சும்மா பேசி வந்து என்ன சாதிச்சிட்டீங்க? அறிவாளிவா பேச மாட்டாங்க. மேன் ஆஃப் ஆக்ஷன்னா விஜய் அவர்களுடைய செயல்பாடு மேன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. பசி இல்லாதவங்களுக்கு, உணவில்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. 234 தொகுதிகளிலும் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. முட்டைப்பால் ரொட்டி திட்டத்தை 234 தொகுதியிலும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ திமுகவும் தான் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து இப்போ தேர்தல் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட கேள்வியை உள்வாங்க இல்லையா? நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நீங்க திமுகக்காக பேச போறீங்கன்னா சொல்லுங்க, திமுகவோட ரெப்ரசன்டேட்டிவா பேச போறீங்களா? சொல்ல கட்சிகள் நான் என்ன சொல்ல வந்துகிட்டு இருக்கேன், இவங்க கட்சியா இல்ல, அவர் நடிக்கும் போது 33 ஆண்டுகளும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் 10 லட்சம் கொடுக்குறாரு. ராகவா லாரன்ஸ் அவர்கள் 1 கோடி கொடுக்குறாரு. இவர் 5 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. அதை பற்றி பேசுவோம். ஏன் பேச மறுக்குது இந்த சமூக நீதி? அதெல்லாம் பேசாதா? நாகை மீனவர்களுக்காக குரல் கொடுக்கும்போது இதே போன்ற மீனவர்கள் பாதிக்கப்பட்டால் வரைபடத்தில் இலங்கை என்பது ஒன்றே இருப்பது கடினம்னு சொன்னார். வா பேசுவோம் அதை பற்றி. நீங்கள் பேசிடுவீங்களா? ஏன் பேச மாட்டீங்க? கச்சத்தீவினுடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு திமுகவுக்கு தீர்மானம் போட்டிங்களா? அதான் நிலைப்பாடு இல்லையா?
தீர்மானத்தை போட்டு என்ன பண்ணுவீங்க? தலைமாட்டில் வச்சு தூங்க போகிறீங்களா? இன்னும் எத்தனை ஆண்டுகள்னு யாரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? மீனவர்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது வழக்கம் போல் லெட்டர்ஸ் எழுதுறாங்க, அதை தாண்டி எதுவும் செய்கிறதில்லைன்னு விமர்சிக்கிறாங்க. அப்போது விஜய் அவர்கள் வரும்போது நாங்கள் வந்தால் மீனவர்களுக்கு வந்து பாதுகாப்பு பக்காவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி அது பாதுகாப்பு வந்ததுக்கப்புறம் சொல்லுவார் பக்காவாக இருக்கும்? இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிடணும், உங்ககிட்ட சொல்லிடணும்னு இல்லை, மக்கள் எப்படி நம்புவாங்கன்னு கேட்குறாங்க. நம்புற மக்கள் ஓட்டு போட்டால் போதும். பாதுகாப்பு கொடுப்போம், மீனவர்கள் ஓட்டு போடணும், ஆட்சியை கொடுப்போம், மீனவர்கள் ஓட்டு போடணும், மீனவர்கள் ஓட்டு போடணும். இப்ப சீமான் 14 வருஷம் கழட்டினார், இன்னும் என்னத்தை கழட்டிக்கிட்டு இருக்கிறாரு? ஏன் கழட்டல 14 வருஷமா? ஆட்சி அதிகாரத்துக்கு வரலையே. அதான் கேட்கிறேன். அப்ப நீ ஒழுங்கா சொல்லியிருந்தா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருப்பல்ல, ஏன் வரல? நீ சொன்ன செல்ஃப் எடுக்கல மக்கள்கிட்ட, அதனால வரல. மக்கள் விஜய் சொன்னா மட்டும் எப்படி நம்பிடுவாங்கன்னு கேட்குறேன். ஏன் கதறீங்க? விட்டுட்டு போங்க கம்முன்னு. போற பக்கம்லாம் கதறீங்களா? ஐயோ அம்மானு வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுட்டு அழுவுறீங்களே. ஏன்? அந்த ஃபீவர் என்னன்னு காட்டினவர் அவர் தான். இது வரைக்கும் களத்தில் நீங்கள் யாரையும் சரியான எதிரியை இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை. முதல் முறையாக உங்கள் வாழ்க்கையில் சரியான ஒரு அரசியல் எதிரியை நீங்கள் களத்தில் பார்க்குறீங்க. அதனால உங்களுக்கு அத்தனை பயங்கள். ஜனநாயகன் படம் பிரச்சனை வரும்போது நிறைய பேர் ஆதரவாக குரல் கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவங்கள குறிப்பிட்டு, அதாவது பூசி மெழுகியாவது அப்படி வந்து ஆதரவு தெரிவித்தாங்கன்னு சொல்கிற விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் டைரக்டாவே ஆதரவு தெரிவிச்சு, எல்லாரும் ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கும் ராகுல் காந்தி அவர்களோட பேரை சொல்லல அப்படின்னா வந்து இதுல இருந்து என்ன தெரியுது? அப்ப வந்து காங்கிரஸ் கூட்டணி வரல, அதனால அவர் வந்து அதை தவிர்த்துட்டு போறாரு. இது ஒரு அரசியல் மெசேஜ். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பக்கமாக காங்கிரஸ்க்காக ட்விட்டர்ல எழுதிக்கிட்டே இருந்தாரு, அறிக்கை விட்டுக்கிட்டே இருந்தாரு. திமுக காரனுக்கு அதான் வந்து அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தவர்கள் கூட்டிகிட்டு போயிட்டு ஒருத்தரை நிறுத்தியிருக்கிறாங்க. அவர் வந்து இப்போ உங்களுக்கு எத்தனை தொகுதி வேணும் என்னன்னு முதல்வர் கேட்டிருக்கிறாரு. ஐயா நான் வந்து வெளியில் கடலை விற்றுக்கிட்டு இருந்தேன், என்ன திடீர்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னோடனே டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர். அது மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அறவேக்காடுகளாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? யாரெல்லாம் குரல் கொடுத்தீங்களோ அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றின்னு சொல்லிட்டார். நாடகம் ஆடியது யாருன்றதை கோடிட்டு காட்டுறாரு. அதை பிரித்து பார்க்க உங்களுக்கு அறிவு இல்லைன்னா நீங்கள் எதுக்கு அறிவு திருவிழா நடத்துறீங்கன்னு கேட்குறேன். யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லிட்டார்ல. அப்போ அதில் ராகுல் காந்தியும் இருக்கார்ல. அதில் ஒருத்தர் பேரையும் அவர் குறிப்பிட்டாரா? அதில் டீகோட் பண்ணி பேசினாரான்னு கேட்குறேன். இல்லை முதலமைச்சரை மட்டும் ஏன் பேர் சொல்லி நீங்கள் தப்பாக நாடகம் நடிச்சிங்க அதனால பேசுகிறார். அவர் நாடகம் நடிக்கல, அதனால அதுக்குள்ளே இருக்கிறாரு. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி என்ன ஆச்சு? தாவேகா காங்கிரஸ் கூட்டணி, தாவேகாவோட காங்கிரஸ் பேசிக்கிட்டு இருந்ததா? காங்கிரஸோட தாவேகா பேசிக்கிட்டு இருந்துன்னு ஏதாவது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்ததா? பேசிக்கிட்டாங்கன்னு தகவல் வந்தது. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து பேசும்போது, இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேசினார். இப்பவும் சொல்கிறேன், தாவே காங்கிரஸினுடைய உடையும் திமுகவில் கூட்டணி உடையும், திமுக கூட்டணி உடையும், அதில் மாற்றுங்க. இப்பவும் சொன்னேன், அன்னைக்கு சொன்னதில்ல, நான் எந்த இடத்துலையும் பின்வாங்கல. திமுக கூட்டணி உடையும்ன்றத சொன்னேன். படுத்தே விட்டானையா ஒருத்தன்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? நான் ஜனநாயகத்தோட நிற்கணும். அரசியல் தேர்தல் அரசியலை நீங்கள் ஓட்டு அரசியலாக பார்க்கக்கூடாது. மக்களுக்கான ஜனநாயக கருத்தை வலியுறுத்தி இருக்கணும். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு ராஜ்யசபா சீட்டு தராங்க, எக்ஸ்ட்ரா 4 தொகுதி தராங்க, அதனால நாங்கள் நிற்க போகிறோம்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? அத்தனையுமே தாவேக்காவை வச்சு தான் அவங்களுக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே தாவேக்கான்ற ஒரு கட்சியை வச்சுதான். ஆனாலும் இதை தாவேக்கா எப்படி பார்க்கிறது? தாவேக்காவை யூஸ் பண்றாங்க காங்கிரஸ். தாவேக்காவை யூஸ் பண்றாங்க காங்கிரஸ். தாவேக்காவை யார் தான் யூஸ் பண்ணலைன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு இப்போ சீமான் யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு? யாரை பற்றி அதிகமாக விமர்சிச்சுக்கிட்டு இருக்காரு? தாவேக்கா. இன்னைக்கு அதிமுக யாரை விமர்சிக்குது? பிஜேபி யாரை விமர்சிக்குது? விடுதலை சிறுத்தைகள் யாரை விமர்சிக்குது? இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் யாரை விமர்சிக்குது? திமுக யாரை விமர்சிக்குது? காங்கிரஸ் மட்டும் விமர்சிக்கலை. இப்போ கையெழுத்தானோன்னு அவங்களும் விமர்சிப்பாங்க. உங்களுக்கு சிம்ம சொப்பனம் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அடி வாங்க போகிறது ஒட்டுமொத்த பேருன்றது மாற்று கருத்து கிடையாது. தமிழக மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்க யார் என்ன எதுன்றது. அவர்களுடைய ஜனநாயக உரிமையை செலுத்தும் போது அன்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய, அதாவது இன்றைக்கி அயல் நாடுகளில் இருந்தெல்லாம் இன்றைக்கி எப்போ தேர்தல் வரப்போகுது, நம்ம எப்போ வரப்போகிறோன்றது காத்திருப்புக்காக இருந்த ஒரு கூட்டம்னா அது தலைவர் தளபதி அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு மட்டும்தான். அதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. எவ்வளோ சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக வந்து கூட்டணி இல்லாமல் தனித்து அப்படின்னு ஆட்சி அது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடியது ஏற்கனவே தனித்து எல்லாமே இதே கூட்டணியோட போன முறை நடந்தீங்க. ஏன் தோற்று போனீங்க? போன முறை எல்லாத்துலேயுமே இருந்தீங்க. போன முறை நீங்கள் வாங்கிய ஓட்டு சதவீதத்தை விட
அதிமுக அதிகமாக தான் வாங்கியிருக்கு. உண்மை தானே? ஓட்டு ஸ்ப்ளிட்டப் ஆகிருக்கு. அப்படி பார்த்தா இன்றைக்கி பிஜேபியும் சேர்ந்துருக்கு. அப்போ தோக்க போகிறது அவங்க தானே. அப்போ தாவேக்காக்கு ஓட்டே இல்லையா? இதெல்லாம் பயங்கரமான நாடக நடிப்பாக இருக்கா இல்லையா? இதை நம்பினா தான் சோறுன்றீங்க, நாங்கள் நம்பணும், அப்படி தானே? தனித்தே அப்படிங்கிறத எப்படி கான்ஃபிடென்ஷியலாக எதிர்கொள்ளுது தாவேக்கா? மக்களுக்கான பிரச்சனைகள் இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்குது. மக்கள் இன்னைக்கு யாரும் தேவையில்லை. இந்த 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகள்னு மாறி மாறி இப்போ இந்த மக்களையும் மண்ணையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால அந்த நம்பிக்கையினுடைய பாத்திரமா தலைவர் தளபதி அவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்றேன். விஜய் அவர்களுடைய வருகை வந்து திமுகவையும் அதிமுகவையும் பயமுறுத்துது அப்படின்னு சொன்னா கூட அவங்க வந்து 5000மோ 10,000மோ அறிவிக்கிறது விஜய் மேல இருக்கிற பயத்தினால அப்படின்னு சொன்னாலுமே கூட விஜய்க்குமே வந்து அவங்க தரக்கூடிய அந்த பணம் இருக்குல்ல, அந்த 5000மோ 10,000மோ அவங்க கொடுக்குறாங்கங்கிறது விஜயுமே பயமுறுத்துது. அதனால தான் அவர் வந்து திருப்பி திருப்பி வந்து கேட்குறாரு, மக்கள் என்னை நம்புகிறாங்கன்னு வந்து அவர் நம்புகிறாரு, திருப்பி வந்து எனக்கு ஓட்டு போடுவீங்களா, விசில் சின்னத்திற்கு வாக்களிப்பீங்களான்னு கேட்குறாரு. அப்போ இதெல்லாம் வந்து அப்போது திமுக எங்கே ஜெயிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் விஜய்க்கும் இருக்குதானே? தப்பாக பேசாதீங்க. நீங்கள் 5000 10,000 கொடுத்தாலும் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்கும்போது அந்த மக்கள் விசிலுக்கு தான் ஓட்டு போடுவோன்றதை சொல்கிறாங்கன்னா மக்கள் சரியான நிலையில் நிற்கிறார்கள் தான் அர்த்தம். உங்களுக்கு அதையே புரிஞ்சிக்கக்கூடிய அறிவு இல்லைன்னா நீங்கள் எப்படி அறிவு திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இத்தனை புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சமூக நீதியை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த 5 ஆண்டுகள் முதலமைச்சராகவும் இருந்துட்டீங்க, எப்படி இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு மட்டும் வருதுன்னு கேட்குறேன். அதாவது கேட்குறாங்கன்னா உடனே அவருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சான். ஏய், நீ 5 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் தோக்க போகிறது உறுதி, அதில் மாற்று கருத்தே இல்லை. நீ 5 லட்சம் கொடுத்தாலும் அன்னைக்கே அதை தான் கேட்பார். 5 லட்சம் பணம் வாங்கிட்டீங்க, மக்கள்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அது உங்களுடைய பணம் தான், வாங்கிக்கங்க, ஓட்டு யாருக்கு போடணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்பார். நீ கொடு, மக்கள் பணத்தை கொண்டு போய் கொடுங்க. உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குதா இல்லையா? இந்த இலவசங்களை எதன் அடிப்படையில் கொடுக்குறீங்க? 2 பேரும் மாறி மாறி அறிவிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இது பண்ண. உங்களுடைய பொருளாதார நிலை என்ன? இந்த 10 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு. 10 லட்சம் கோடியை தாண்டி 75 ஆண்டுகள் இல்லாத நிலை இந்த 4 ஆண்டுகளில் எப்படி இவ்வளவு பணம்? 75 ஆண்டுகள் அரசியலில் வாங்கின கடனை விட தாண்டிடுச்சு. இல்லை, எப்படி தாண்டிச்சு? திறனற்ற முதல்வர். ஆளக்கூடிய திறன் என்பது கேள்விக்குறியாய் போய் இருக்குது. ரேஷன் ஷாப்ஸ் பற்றி விஜய் வந்து நிறைய இடங்கள்ல பேசுகிறாங்க. இப்போ இன்னைக்கு பேசும்போது கூட வந்து 500 ரேஷன் கார்ட்ஸுக்கு ஒரு ஷாப்பு அப்படின்னு நான் கொண்டு வருவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாகவே தமிழகத்தில் அப்படி தான் இருக்குது. 500 to 600 கார்ட்ஸ்க்கு ஒரு ரேஷன் கடைன்னு தான் இருக்குது. இதில் என்ன விஜய் வந்து புதுசாக அப்புறம் ஏன் பொருட்கள் கிடைக்கல? ஏன் அந்த பொருட்கள் தரமாக இல்லை? இந்த நேரத்துக்குள்ளே தான் வந்து வாங்கணும், இல்லைனா கிடைக்கலன்றது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? 500 பேருக்கு தான் ஒரு 500 பேர் 600 பேருக்கு தான் நீங்கள் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த 600 பேருக்கு தேவையான பொருட்கள் அந்த 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 கிடங்குக்கு ஏன் வரமாட்டேன்து? நியாய விலை கடைக்கு ஏன் வரமாட்டேன்து? வரணுமா இல்லையா? வரணும் தானே. அப்போ எங்கே போகுது அந்த பொருள்? காலி ஆயிடுச்சுன்னா அந்த பொருள் எங்கே போச்சு? அது எனக்கான பொருளாச்சு. சரி, பேக்கெட்ஸ் பண்ணி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கான உள்ள அர்த்தம் என்னது? திருடப்படாது, அளவு சரியாக இருக்கும், எதுவும் இடையில் அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது எப்போ எந்த பேக்கெட்டை நீங்கள் எந்த கடையில் கொண்டு போய் போட்டாலும் தரமும் அளவும் ஒன்றா இருக்கும். அப்போ பேக்கெட்டில் வரும்போது சுத்தமாகவும் இருக்கும். பெண்களுக்கெல்லாம் ஒரு பெண் விநியோகஸ்தர் வந்து கொடுப்பாங்க, ஆண்களுக்கெல்லாம் ஆண் வச்சு கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லும்போது அது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது வெயிட் லிஃப்டிங் எல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து அவ்வளோ சாதாரணம் கிடையாது. இது இந்த 1 கிலோ இதை 1 கிலோன்னு இல்லை, இல்லை 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 வந்துடுறேன். இந்த 2 கிலோ சர்க்கரையும் இந்த 1 கிலோ எண்ணெயும் இந்த 20 கிலோ அரிசியும் இந்த வெயிட் லிஃப்டிங் வந்து பெண்களுக்கு வந்து அந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் வாங்கிக்கிட்டு போகிறவங்க மாதம் மாதம் வாங்கிட்டு போவாங்க. புரியல எனக்கு அப்படின்னு விமர்சிக்கப்படுது. இல்லை, இது எனக்கு புரியலையேன்றேன். பளு தூக்கும் போட்டி இருக்கு இல்லையா, பார்த்துருக்கீங்களா இல்லையா? குத்துச்சண்டை பார்த்துருக்கீங்களா? கிரிக்கெட் பார்த்துருக்கீங்களா? கிரிக்கெட்டுக்கு ஒரு ஆடு ஒன்று வருது பார்த்துருக்கீங்களா? பூஸ்ட்னு ஒரு விளம்பரத்துக்கு. அது வந்து மக்கள் பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா? நீ ஒரு பொண்ணு ஓரமா நின்று வேடிக்கை பாருன்னும் போது பெண்ணை ஏன் சாதாரணமாக எடை போடுறீங்கன்னு அந்த விளம்பரத்தில் தோனி வரும்போது பார்த்தது இல்லையா? என்ன ஒரு நீங்கள் இப்போ கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு பெண்களுக்காக ஓடக்கூடிய பஸ்ஸுகளை பெண்களே நடத்துறாங்களா நடத்தலையா? மெட்ரோ ரயில் ஓட்டுறாங்க, சித்தால் வேலை செய்யக்கூடியவர்களை பார்த்துருக்கீங்களா? கேமரா எடுத்துட்டு வெளியில் அவங்க ஒரு கட்டடம் கட்டுறாங்க, வெளியில் காட்டுறேன். ஒரு செங்கல்னுடைய வெயிட்டு 3 கிலோ இருக்கும், சரிங்களா? 11 செங்கலை தன்னுடைய தலைமையில வச்சு தூக்கிட்டு போறாங்க. 33 கிலோ எடை. எத்தனை கிலோ?
33 கிலோ எடை. நானே இல்லைனாலும் கேமரா எடுத்துகிட்டு போய் பாருங்கள் பில்டிங் கட்டக்கூடிய இடத்துல 33 கிலோவை ஒவ்வொரு முறையும் கொண்டு போய் அந்த சகோதரி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன சொல்லி மடைமாற்றம் பண்ணுறீங்க? பெண்ணு என்ன பூட்டி வச்சுக்கணும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த அடிமைச்சங்கிலி தான் பாரதியார் எப்போ பேசிட்டாரு. இன்னும் என்ன நீங்கள் அடிமைச்சங்கிலி போட்டு வைக்கிறீங்க? கூட்டுறவு வங்கிகளில் வந்து வாங்கின கடன் வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பு. யார் வந்தாலும் இது ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்பு தான் செய்வாங்க. ஆனால் அது ப்ராக்டிக்கலி பாசிபிள் சொல்கிறது? சொல்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணாங்களா? அதெல்லாம் பத்திரிகையாளர்கள் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தாங்க. சரி, நீட் தேர்வை கொண்டு வருவோம், மேஜிக் வைப்போம், அதெல்லாம் இல்லை. இளைஞர்கள் படிப்புக்காக வாங்கப்பட்ட கல்வி கடன் தள்ளுபடி நாங்களே சமூக நீதி பேனாவை ஏன் கேட்க மாட்டாங்க இந்த பத்திரிகையாளர்கள்? இந்த அண்டா ஏன் வாய் திறக்க மாட்டேங்குது? இந்த அண்டா வாய் திறக்குமா திறக்காதா? பத்திரிகையாளர் தானே, இதை கேள்வி கேட்குறீங்கல்ல, அதை ஏன் கேட்க மாட்டீங்க? இப்போ நீட் வந்து ஒரு முக்கியமான இஷ்யூ தான். அதில் வந்து விஜயோட நிலைப்பாடு என்ன? எதுக்காக தங்கை அனிதா வீட்டுக்கு போனார்? என்ன நிலைப்பாடு இருந்து போனார்? நீட்டுன்ற ஒரு அரக்கனுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டோமே அப்படின்றத வந்து இப்போ பல மேடைகளில் பேசினாரா இல்லையா? அப்போ அதுக்கு மாற்று நான் என்ன செய்வேன்னு குழந்தைங்களுக்கு சொல்லணும்ல. கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லுவார். சொல்லாமல் போயிட்டாரா? சொல்லாமல் எனக்கு ஓட்டு போட்டுருங்க, இத்தனை தேதி எலெக்ஷன் வருது, இந்த தொகுதியில் இவர் தான் வேட்பாளர்னு சொன்னாரா எங்கேயாச்சும்? சொல்லலையே. அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம், பதட்டம்? உங்களுக்கு பசிக்குதுன்றது நான் சாப்பிட முடியுமா? பொதுவாக என்ன எப்போ கல்யாண வீட்டில் சாப்பாடு போடுறாங்களோ அப்போ தான் எல்லாம் பந்தி வைக்க முடியும். தேர்தல் என்பதை அறிவிக்கும் போது தான் வேட்பாளர்களை அறிவிக்க முடியும். பல பேர் பைத்தியமாக இருக்கலாம், எப்போவே இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட அறிவிச்சிருப்பான். அதுக்காக நாங்கள் பண்ண முடியுமா? உதயசூரியன், அதுக்கப்புறம் இரட்டை இலை, இந்த 2 சின்னங்களுமே வந்து தமிழக தேர்தல் காலத்தில் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்த 2 சின்னங்கள். இப்போ விசில் அப்படின்னு புதுசாக வரும்போது அது வந்து 2யுமே கம்பீட் பண்ணி மேலே வந்துடும், சிஎம் கேண்டிடேட் ஆயிடுவோன்னு எப்படி சொல்கிறீங்க? விஜயகாந்த் அவர்கள் வரும்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது 13 இடம் தான். யாருக்கு? எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லை திமுகவுக்கு. எங்கே போச்சு? அந்த அளவுக்கு சினாரியோ, மக்கள் மத்தியில் எதிர்ப்பு, அந்த ஒரு விரக்தி இப்போ இருக்குதா? இருக்குது, அதை விட அதிகமாக இருக்குது. அதனால தான் இப்பேற்பட்ட கூட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. விஜயகாந்த் ஒரு மாநாடை தான் போட்டார். இவர் போகக்கூடிய அத்தனை பக்கங்களும் மாநாடாக தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. கூட்டம் இன்றைக்கி அலைமோதிக்கிட்டு இருக்குது. நீ எப்போ வருவீங்க, என்னைக்கு தேர்தல் நடக்கும்ன்ற தேதியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குது மக்கள். முன்பெல்லாம் அரசியல்வாதி காத்துக்கிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி மக்கள் காத்துக்கிட்டு இருக்கா மாற்றம் வேணுன்றதுக்காக. அதெல்லாம் உங்கள் காதில் ஊற்றலையா? தான் கேட்குறாருல்ல, உங்கள் காதில் என்ன வந்து ஊற்றுறதுன்னு கேட்டார்ல, அதான் கேட்கும். உங்களுக்கு எதை சொன்னால் புரியும். சங்க வச்சு ஊதுனா உங்கள் காது கேட்கலன்னா விசில வச்சு ஊதிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்டாலின் சார் அவர்கள் வெர்சஸ் விஜய் வேணுமா அப்படின்னு கேட்குறது, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்னா டிஎம்கே அப்படின்னா களத்தில் இவ்வளோ தூரம் நின்றுருக்காங்க, அது ஒரு சொன்ன மாதிரி டெஸ்டடு ஒரு பார்ட்டி அப்படிங்கும்போது அவங்களோட வெர்சஸ் போட்டுக்கிற அளவுக்கு வந்து டிவிக்கே பலமாயிருச்சா? அதுக்காக கூல் சுரேஷ் ஒரு கட்சி ஆரம்பித்தா போய் சேர்ந்துக்கலாமா? நம்ம ஜனநாயகத்தினுடைய உரிமை எடை போடுவதற்கு நீங்கள் தான் அதுக்கான பிரதிநிதின்னு சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்குறேன். ஜனநாயகத்தில் இப்போ வந்து ஸ்டாலின் சாரோடனா ஏன் 5000 கொடுத்தீங்க, ஏன் 3000 கொடுத்தீங்க? போன வருஷம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு துப்பும் திராணியும் கிடையாது. 1000 ரூபா பொங்கல் பரிசு கொடுக்கறதுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்தால் நீங்கள் கொடுத்துருக்கூடாது. இந்த வருஷம் ஏன் கொடுத்தீங்க? 3000 எங்கேருந்து வந்துருச்சு? போன வருஷம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை கஜானால. இந்த வருஷம் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களினுடைய காசை எடுத்து கொடுப்பீங்க. இதே தான் ஒவ்வொரு பத்திரிகையாளரும், நேர்மையான பத்திரிகையாளர்கள்லாம் ஊடகத்தில் உட்காந்து விவாதிக்கிறாங்களா? திமுக காரன் வந்து உட்காந்து விவாதிக்க சொல்லுங்கள். கேட்பதற்கு யாரும் இல்லைன்னா எதை வேணால் பேசிடுவீங்களா நீங்கன்னு கேட்குறேன். எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிறப்பான பதில்களை கமெண்ட்லேயும் தேர்தல்லையும் சொல்லுவாங்க. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. வாழ்த்துக்கள்.